بسم الله الرحمن الرحيم 60 வயது வரை ஒரு தடவை கூட அவரது நெற்றி தொழுகைக்காக தரையில் பட்டதே இல்லை. ஒரு தடவை கூட சஜ்தா செஞ்சதே இல்லை. இத்தனைக்கு ஒரு முஸ்லீம் குடும்பத்தில் பிறந்திருக்காரு, ஒரு முஸ்லீம் நாட்டில் பிறந்திருக்காரு. அந்த 60 வருஷத்தில் ஒரு தடவை கூட அல்லாஹ் முன்னாடி சஜ்தா செஞ்சதே கிடையாது. ஒரு தடவை கூட. அவருக்கு 2 பசங்க இருந்தாங்க. 2 பேரும் அல்லாஹ்வினால் ஹிதாயத் பெற்றவங்க. அவங்களுக்கு 20 வயசுலேயே தொழ ஆரம்பித்தாங்க, ஒரு முஸ்லீமாக நடந்துக்க ஆரம்பித்தாங்க. ஏன் அவருடைய அப்பாவுக்கும் இஸ்லாமை பற்றி எடுத்து சொன்னாங்க, அவங்களுக்கு ஆலோசனை செஞ்சாங்க, திரும்ப திரும்ப இஸ்லாமை பற்றி சொன்னாங்க. இருந்தாலும் அவருடைய அப்பா அவருடைய பசங்களை கண்டுக்காமே விட்டார். அவர் என்ன நினச்சார்னா, அவருடைய பசங்களை விட இவர் மூத்தவர், இவருக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் அப்படின்னு நினச்சாரு. அது அவருடைய உள்ளத்தில் ஒரு குட்டி பெருமையை ஏற்படுத்திச்சு. இதனாலேயே அவருடைய பசங்க சொன்னதை அவர் ஏற்றுக்க மாட்டார். ஒரு நாள் அவருடைய பசங்களை ஒருத்தர், அவருடைய மூத்த மகன் தாடியை வளர்க்க ஆரம்பித்தார். அவருடைய தாடியை பார்த்து அவருடைய தந்தை ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, ஒரு ஆலோசனையை சொல்கிறாரு. என்னன்னா, அந்த தாடியை நீ ஏன் வளர்க்குற, அதை வெட்டிட வேண்டித்தானே அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே அவருடைய மகன் அதிர்ச்சிக்கு உள்ளாகிறாரு. அவருடைய மகன் அந்த அதிர்ச்சியில் ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. என்னன்னா, நீங்கள் நரகத்துக்கு போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பயமாக இருக்குது, நீங்கள் நரகத்துக்கு போயிடுவீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னார். சில சமயம் நமக்கு எரிச்சலை உண்டாக்கும் இந்த மாதிரி வார்த்தைகள். ஆனால் இந்த வாட்டி இந்த தாவால் நல்லது நடந்திருக்கு. சுபஹானல்லாஹ், ஒரு நல்ல பலனை கொடுத்துருக்கு. அந்த வார்த்தை அவருடைய தந்தையை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கிச்சு. அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அவரை பற்றியே யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக. சுபஹானல்லாஹ். சில நாட்கள் கழித்து, சிறு மாதங்கள் கழித்து அவருடைய தந்தை மஸ்ஜிதுக்குள்ளே வராரு பதுங்கிக்கிட்டே. அவருடைய முதல் தொழுகை, வாழ்க்கையில் முதல் முறையாக தொழுகிறாரு, அதுவும் மஸ்ஜிதுக்குள்ளே. அவருடைய மகன் தான் அந்த தொழுகையை வழி நடத்துகிறாரு, ஒரு இமாமாக நின்று. அவருடைய மகனுக்கே தெரியல அவரோட அப்பா பின்னாடி தான் இருக்காருன்ட்டு. பின்னாடி இருக்கிற மக்கள் சொல்லி தான் தெரியும். இருந்தாலும் அவருடைய மகன் அவர் அப்பா கிட்டே இது விஷயமா பேச விரும்பலை. ஏன்னா அவருக்கு ஒரு சின்ன சங்கடமாக இருக்கும் இல்லையா, அதனால். ஆனால் அவருடைய மகன் என்ன நினைக்கிறாருன்னா, அவருடைய அப்பாவுடைய போக்கிலே விட்டுடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. இவ்வளோ தூரம் வந்துட்டார், இதுக்கு மேலே கண்டிப்பாக முடியும் அவரால் அப்படின்ட்டு. அதே மாதிரி நடந்துச்சு. இந்த மனிதர் ஒரு நாளுக்கு 80 சிகரெட் பிடிப்பார். இந்த முதியவர், இந்த பெரியார், அவருடைய தந்தை 80 சிகரெட் ஒவ்வொரு நாளும் பிடிப்பார். ஒரு நாளுக்கு 80 சிகரெட். ஆனால் இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்காரு, இந்த சிகரெட் பழக்கத்தை நான் விட்டுறணும் அப்படின்ட்டு. ஏன்னா அவருடைய மகன் கொடுத்த பயான்களை அதிகமாக கேட்டிருப்பார். அவருடைய சொந்த மகன் கொடுத்த பயானை அதிகமாக அவர் கேட்பார். அந்த மஸ்ஜிதுக்குள்ளே இருக்க தூண்களில் ஒழிஞ்சு கேட்பார், அவருடைய மகன் என்ன சொல்கிறாரு அப்படின்ட்டு, என்ன பயான் சொல்கிறாரு அப்படின்னு கேட்டு அந்த பயானை கேட்டு அவர் வியந்தார். நல்ல உபதேசம் பக்கம் அவருடைய தலையை திருப்பினார். அவர் வாழ்க்கையை ஒரு கண்ணோட்டமாக பார்த்தாரு. இவ்வளோ நாள் இந்த வாழ்க்கையை நான் இப்படி வாழ்ந்துட்டு இருந்தேன், இதுக்கு மேலே நான் எப்படி வாழ போகிறேன், இந்த வாழ்க்கை இவ்வளோ நாள் நான் நல்ல ஒரு வாழ்க்கையாக தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ அவருக்கு தெரிஞ்சிடுச்சு, இது உண்மையான வாழ்க்கை இல்லை. உண்மையான வாழ்க்கை மஸ்ஜிதுக்குள்ளே தான் இருக்குது. அல்லாஹுடைய நெருக்கம் எங்கே இருக்கோ அங்கே தான் உண்மையான வாழ்க்கை அடங்கியிருக்கு. அங்கே தான் வாழ்க்கையோட சுவை அடங்கியிருக்கு. அந்த ஈமானுடைய சுவை மஸ்ஜிதுக்குள்ளே தான் அடங்கியிருக்கு அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அவருடைய மகனுடைய பயான்களை அதிகமாக ரகசியமாக கேட்க ஆரம்பித்தார். இன்னும் சொல்லப்போனால் அந்த ரெக்கார்டிங்ஸ்லாம் இருக்குல்ல, அதையும் வீட்டில் வாங்கி கேட்க ஆரம்பித்தார். கடைசியில் ஒரு நாள் என்ன நடந்தது தெரியுமா? இது நம்ம எல்லாருக்கும் ஒரு படிப்பினை. நம்மளில் பல பேர் சில விஷயங்களுக்கு அடிமையாக இருப்போம். அதை நம்மளால் விடவே முடியாது. அது சிகரெட்டாக இருக்கலாம், இல்லை மதுவாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். அது ஒரு போதையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக இருக்கலாம். அந்த பாவங்களை நம்மளால் மீளவே முடியாது, பார்வையை தாழ்த்தவே முடியாது. சில விஷயங்களில் நம்ம இன்டர்நெட், டிவிலாம் பார்க்கும்போது நம்ம அசிங்கமான காட்சிகளை பார்க்க இயலும். இதெல்லாம் ஒரு வகையான அடிமைத்தனம், ஒரு அடிக்ஷன். இதெல்லாம் நம்ம வெளியே வரவே முடியாது. இது சிகரெட்டை விட மோசமான ஒரு விஷயம். ஆனால் இவர் என்ன பண்ணார் தெரியுமா? ஒரே ஒரு நாள் தான் சிகரெட் பழக்கத்தை முற்றிலும் விட்டுட்டார். ஒரே ஒரு நாள் தான் சிகரெட் பழக்கத்தை முற்றிலும் விட்டுட்டார். இந்த மாதிரி நான் கொஞ்சம் கொஞ்சமாக விடுவோம், அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஒரு நாள் முடிவு எடுத்தார், அப்படியே விட்டுட்டார். போதும்னா போதும், அவ்வளோதான், இதுக்கு மேலே அவ்வளோதான், இதுக்கு மேலே சிகரெட் பழக்கத்தை எடுக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு சிகரெட் பழக்கத்தை முற்றிலும் விட்டுட்டார். 80 சிகரெட் ஒரு நாள் பிடிச்சிட்டு இருந்தார், இப்போ 0. இதுக்கு பேர் தான் முடிவு எடுக்கிறது, இதுக்கு பேர் தான் ஈடுபாடு. இந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளால் எதையும் சாதிக்க முடியும். அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நம்மளால் இப்படி தான் பெற முடியும். நீங்கள் அதை பெற்றுட்டிங்கன்னா உங்களால் எதோ ஒன்று சாதிக்க முடியும். எனக்கு இவரை தெரியும். இவருக்கு 73 வயசு ஆகுது. இப்போது 73 வயசு. அவ்வளோ பெரிய ஒரு முதியவர். ஆனால் இப்போது அவர் சிகரெட் பழக்கத்தை முற்றிலும் விட்டுட்டார், சுத்தமாக விட்டுட்டார். அதுவும் 68 வயசுலேயே எல்லாத்தையும் விட்டுட்டார். எனக்கு என்னோடய வாழ்க்கையில் மார்க் அறிவு பெற்றவங்களில் நிறைய பேர் தெரியும் மார்க் அறிவு பெற்றவங்களில். ஆனால் இவர் தான் தலை சிறந்தவர். இந்த பெரியவர் தான் தலை சிறந்தவர். 68 வயசில் அவருடைய வாழ்க்கையில் ஒரு புது பாதையை அவர் தேர்ந்தெடுத்தார். அதில் அவர் சாதிக்கவும் செஞ்சார். இப்னு கசீரோடைய தஃப்சீரை அவர் 15 வாட்டி படிச்சிருக்காரு. இப்னு ஜாரிர் அல் தபாரி அவருடைய தஃப்சீர் 20 வால்யூம், அதாவது 20 புத்தகம் இருக்கும், அது 10 வாட்டி அவர் படிச்சிருக்காரு. அவருடைய வரலாறு, இப்னு ஜாரிர் அல் தபாரியுடைய வரலாறையும் நிறைய வாட்டி அவர் படிச்சிருக்காரு.
ஷேக் அல்பானியோட சஹியும் அது ஒரு 30 புத்தகம் இருக்கும். அதையும் அவர் எல்லாத்தையும் படிச்சிருக்காரு. அது எல்லாத்தையும் அவர் படிச்சிட்டாரு. அவர் பக்கத்தில் நீங்கள் உட்காந்திங்கன்னா மார்க் அறிவை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கலாம். அவர் அதை பற்றி மட்டும்தான் பேசுவார். அதை பற்றி டீப்பாக அவர் பேசுவார். நீங்கள் நிறைய வாலிபர்கள் இருக்காங்க. அவர்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா மார்க் அறிவை பற்றி கேட்டிங்கன்னா அது ரொம்ப கஷ்டம் அப்படின்வாங்க. ஆனால் இந்த மனிதரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த வயசில் அவர் எவ்வளோ ஞாபகம் இருக்கும்? 68 வயசில் அவருக்கு என்ன ஞாபகம் இருக்கும்? ஞாபக சக்தி இருக்கும். ஆனால் இன்றைக்கி என்னுடைய தலை சிறந்த மாணவர் அவர் தான். அந்த நாட்டிலே அவர் தான் தலை சிறந்த மாணவர். மாஷா அல்லாஹ். அவர் பக்கத்தில் நீங்கள் உட்காந்திங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு மார்க்கத்தை பற்றி தெரிஞ்சுப்பீங்க.